dead in flesh and alive in the spirit. மாம்சம் சாகப்பட்டு ஆவியில் உயிர்ப்பிக்குதல். இந்த இந்த வார்த்தைகள், அதாவது இந்த சென்டென்ஸை நீங்க நிறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. குறிப்பாக ரோமன்ஸ் நீங்க வாசிக்கும் பொழுது அல்லது ஜீசஸோட ரெசரக்ஷன் நீங்க வாசிக்கும் பொழுது நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இது குறிப்பாக இயேசு கிறிஸ்து பத்தி தான் இது எழுதின ஒரு வசனம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகள், நம்மளுடைய பாவத்தை அவர் எப்படி சிலுவையில சுமந்து அவர் மரித்து பாதாளத்துக்கு இறங்கினாருன்னு சொன்ன ஒரு வசனம் தான் இந்த இடத்துல போட்டிருக்கு. ஆனா பாதாளத்துக்கு இறங்கறதுக்கு முன்னாடி there was something strange. One thing has happened. அவர் மாம்சத்துல மரிக்கப்பட for Christ also suffered once for sin, the just for the unjust, that he might bring us to God. நம்ம எல்லாரையும் தேவன் கிட்ட கொண்டு போறதுக்காக நமக்காக மரிக்கிறாரு. என்ன பண்றாருன்னா, being put to death in flesh and made alive by the spirit. So இது கிறிஸ்து நமக்காக சிலுவையில நம்மளுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார். அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டுச்சு. நமக்காக அவருடைய சரீரம் மரணத்துக்குள்ளாக போச்சு. பட் he was raised in the spirit. இந்த ஸ்பிரிட் பாத்தீங்கன்னா, எஸ் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும், நாட் அவருடைய ஸ்பிரிட் இல்ல, இட்ஸ் அ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் உயிர் தெழுந்தார். ஏன்னா கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்த அந்த ஆவி, ஓகேங்களா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் அவர் உயிர் தெழுறார். ஓகேங்களா, நீங்களும் நானும் ஆண்டவர் நம்ம கிட்ட இதே கான்செப்டை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னங்க சொல்றீங்க, இயேசுதான் நமக்காக மரித்தாரே, நாம எதுக்குங்க பாடு அனுபவிக்கணும்? அதே வசனத்துல கொஞ்சம் நீங்க கீழே படிச்சு பாத்தீங்கன்னா, மேபி அடுத்த சாப்டர்ல அந்த ஃபர்ஸ்ட் வேர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 4 verse 1ல பாத்தீங்கன்னா, therefore since Christ suffered for us in the flesh, arm yourself also with the same mind, for he who has suffered in the flesh has ceased from sin. அப்போ நம்ம கிட்டயும் அதே மைண்ட் அப்படின்னா, நாங்க சிலுவையில என்னோட சரீரத்தை நொறுக்கணுமா, ரத்தத்தை நான் சிந்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வருது. நோ, we no longer need to do that. ஏன்னா அவர் எதிர்பார்க்கிற ஒரு அந்த டெட் இன் ஃபிளஷ்ங்கிறது என்னுடைய மாம்சங்கிறது ரத்தத்தால உண்டானது இல்லை, அல்லது ரத்தத்தால படுற வலிகள் வேதனைகள் மட்டுமல்ல, என்னோட சுயம். இங்க சுயத்தை தான், அந்த செல்ஃப்ங்கிற ஒரு ஆட்டிடியூட் நமக்கு இருக்கும். அந்த நான் யாரு, அந்த செல்ஃப்ங்கிற ஒரு காரியம், அது என்னைக்கு சாகுதோ அன்னைக்கு தான் the Holy Spirit will become alive. அது வரைக்கும் ஹோலி ஸ்பிரிட் இருப்பார். நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் அவர் உள்ளால வாசம் செய்து கொண்டிருப்பார். அவ்வப்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், ஆராதனை வேலையில ஹெல்ப் பண்ணுவார், ஜெபம் பண்ணும் போது ஹெல்ப் பண்ணுவார், ஊழிய பாதையில ஹெல்ப் பண்ணுவார், நிறைய காரியங்கள் செய்வார். பட் on the same side, when our self destroyed, அதாவது மாம்சத்தின் கிரியைகள் அழியப்பட வேண்டும். மாம்சம் அழியிறது முக்கியம் இல்ல, மாம்சம் நமக்காக, நம்மளுடைய மாம்சத்தை மீட்பதற்காக, நம்மளுடைய ஆத்மாவை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து ஒரு தரம் அவர் பலியிடப்பட்டார். மீண்டும் பலியிடப்படணும்னு அவசியமே கிடையாது. வேற யாரும் நீங்க மாம்சத்துல ரத்தத்தை சிந்தணும் அவசியம் கிடையாது. நிறைய பேர் இந்த குட் ஃப்ரைடே டைம்லலாம் நிறைய கண்ட்ரீஸ்ல ரோட்ல, ஓகேங்களா, அவங்களே சாட்டை அடிச்சுட்டு அதுல அந்த நெயில் வச்சு அவங்களே பேர்ஸ் பண்ணி, ஏசு எனக்காக மரித்தாரு, நானும் அதே போலதான் ரத்தத்தை சிந்துவேன், அதனால ஒரு பிரயோஜனமுமே இல்லை. தெர் இஸ் நோ யூஸ் இன் தட் பீயிங் சஃபர்ட். நீங்களே உங்களே மாம்சத்தை அறுக்கிறது, ரத்தத்தை சிந்துறது, கெடுக்கிறது. ஸோ தட் வில் நாட் பிரிங் எனி க்ளோரி டு காட். தட் வில் நாட் இட்ஸ் நாட் த பிளான் ஆஃப் காட். ஆண்டவருடைய திட்டமும் கிடையாது. அப்போ இங்க மாம்சம் அழியப்படணுங்கிறத, மாம்சத்தின் கிரியைகள் அழியப்பட வேண்டும். அது எப்படி? பரிசுத்த ஆவியினர் உள்ளால வந்த உடனே அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் வசனங்கள், தேவனுடைய வார்த்தை அதிகமாக போக 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 எனக்குள்ளாக இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் மாற வேண்டும். அதுதான் டெட் இன் ஃபிளஷ். ஓகேங்களா, வெளியரங்கமாக நீங்க குத்தி கொலை பண்ற அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கறதே கிடையாது. நிறைய பேர் அது ஒரு தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க. அதனால நீங்க உங்க மாம்சத்தை ஒடுக்கணும், உங்களோட மாம்சத்தை வேதனைக்குள்ளாக்கணும்
அந்த ஒரு கான்செப்ட் அந்த ஒரு சஃபரிங் பார்ட் தனியாகவே இருந்தாலும் அது கிறிஸ்துவின் நிமித்தம் கொடுக்கின்ற வேதனைகள் வேற. ஆனா தன்னைத்தானே நீங்களே உங்களை வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு மாம்சத்தை கிழிச்சிட்டு இருப்பாங்க சில பேர், ரத்தம் சிந்தணும், மாம்சத்துக்கு அடி உழணும் அப்படின்னு அந்த ஒரு வேதனை இங்க ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நமக்குள்ளால இருக்கிற அந்த ஒர்க்ஸ், அந்த மாம்சத்தின் கிரியைகள் மூலமாக வந்த குணாதிசயங்கள், கிரியைகள், எனக்குள்ளாக ஒளிந்திருக்கிற உலகத்தின் கிரியைகள், உலகத்தின் ஆசைகள், பிசாசின் திட்டங்கள், பிசாசின் காரியங்கள், என்னுடைய ஆவிக்குரிய ரீதியில வளர விடாமல் இருக்கக்கூடிய எல்லா மாம்சத்தின் இச்சைகளும் சரி, மாம்சத்தின் கிரியைகளும் சரி, மாம்சத்தை மேற்கொள்ளாக்கி கொண்டிருக்கிற, மாம்சத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற எல்லா விதமான சத்துருவின் தந்திரங்களையும் என் இயேசு ஏற்கனவே முறியடித்து விட்டார். அப்போ முறியடித்து விட்டார்னா அது என்னுடைய சரீரத்திலையும் என்னுடைய அவயங்களிலும் அது செயல்பட வேண்டும். அதோடைய ப்ராசஸ் தான் இட் வில் ஹேப்பன் வித் ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவியானவர் மூலமாக அது செய்வார். அப்போ பரிசுத்தாவியானவர் வரும் பொழுது எனக்குள்ளாக ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும், ஒரு சேஞ்ச் உள்ளால நடக்கணும். அப்போ அந்த சேஞ்ச், அப்போ அவர் இன்க்ரீஸ் ஆக 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 என்னோட ஒர்க் ஆஃப் த ஃபிளஷ் ஹேஸ் டு பி டிக்ரீஸ் அண்ட் இட் ஹேஸ் டு பி டெஸ்ட்ராய்ட். அதுதான் இந்த இடத்துல ஏற்கனவே கிறிஸ்து நமக்காக ரியலாகவே மாம்சத்துல பாடுபட்டார். நம்மளுடைய மாம்சத்தை மீட்பதற்காக, சரீரத்தை மீட்பதற்காக, ஆத்மாவை மீட்பதற்காக ஏற்கனவே பாடுபட்டார். அவருடைய முதலாம் வருகையில் அவருடைய திட்டங்கள் ஆத்மாவை மீட்கும்படியாக. இயேசு கிறிஸ்துவோடைய ரகசிய வருகையில என்னோட சரீரமும் மீட்கப்படும். ஒருவேளை நான் அதற்கு முன்னாடி மரித்திருந்தால் கல்லறைகள் திறக்கும், இந்த மாம்சம் உயிரோடு எழும்பும், மகிமையின் சாயலை பெற்றுக்கொள்ளும், இயேசுவின் வருகையில பங்கேற்கும். ஓகேங்களா? இதுதான் கிறிஸ்து கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தங்கள். ஓகேங்களா? அப்போ அவரோட வருகையில இது கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில நடக்கணும்னா குறிப்பாக ஹோலி ஸ்பிரிட் ஹேஸ் டு டாமினேட். அதுதான் இங்க பாத்தீங்கன்னா we have to be alive by the spirit. ஓகேங்களா? dead in flesh and alive in the spirit. அப்போ மாம்சத்தின் கிரியைகள் அழிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள முன்னேறதுன்னா என்னன்னா, அவர்கிட்ட நெருங்கி பழகிறதுனா என்னன்னா, your flesh has to be destroyed. ரத்தத்தின் படி இல்ல, சதையின் படி இல்ல, எலும்பின் படி இல்ல, கிரியைகளின் படி. ஓகேங்களா? இதைதான் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிரியைகளின் படி என்னுடைய சரீரத்தின் மாம்சத்தின் கிரியைகள், உலகத்தின் கிரியைகள் எல்லாம் அழிந்திருந்து ஆவிக்குரிய ஒரு பலன், கிறிஸ்துவின் குணாதிசயங்கள், த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அதாவது அவருடைய குணாதிசயங்கள் எனக்குள்ளாக பெருகணும். அது எப்படி பெருகணும்? பரிசுத்தாவியானவர் மூலம். The Holy Spirit will impart the character of Jesus, the life of Jesus. அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நமக்கு கொடுப்பார். இல்லைங்களா? அதுல நம்ம இன்க்ரீஸ் ஆகிறது தான் we can overcome the death of this world. இந்த பூமிக்குரிய ஒருவேளை மாம்சம் அழிந்திருந்தாலும் ஆவி பிழைத்திருக்கும், ஆத்துமாக்கள் பிழைத்திருக்கும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இந்த இடத்துல பாருங்களேன், எப்படி கிறிஸ்து பாடு அனுபவிச்சாரோ அதே போல நாமளும் அனுபவிக்க வேண்டும் சொன்னது இந்த மாம்சம் ஒடுக்கப்படும் போது, அதாவது இந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்மளை விட்டு வெளியேறணும்னா நிறைய நேரத்துல ஒரு கடினமான பாதைகள் ஆண்டவர் அனுப்புவார், ஒரு இடுக்கமான வாசல் அனுப்புவார். அதுலதான் நம்மளுடைய கேரக்டர்ஸ் டெஸ்ட் ஆகும், ரிவீல் ஆகும். நம்ம எவ்ரிதிங் நமக்கு நல்லா இருக்கும் பொழுது we would be so happy. எல்லா ஒரு சிச்சுவேஷன்ஸ் குட்டா இருக்கும்போது உள்ளால இருக்கிற அந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படாது சந்தோஷமா. எங்கேயாவது ஒரு டஃப் சிச்சுவேஷன்ஸ் வரும்போதுதான் தட்ஸ் வே தி லார்ட் வில் டெஸ்ட் அவர் வேர்ட்ஸ், டெஸ்ட் அவர் தாட்ஸ், டெஸ்ட் அவர் மைண்ட். அதை சோதிச்சு பார்ப்பார், எப்படி இவன் உண்மையாலுமே விசுவாசத்துல இருக்கிறானா, அல்லது பேரளவு தான் நடிக்கிறானா, சபை அளவு தான் நடிக்கிறானா. இதெல்லாவற்றையும் ஆண்டவர் தெள்ள தெளிவாக வெளியரங்கமாகவே நம்மளை சோதிப்பார், டெஸ்ட் பண்ணுவார். So we have to be very very careful in one thing, especially when Lord test, அதாவது ஒரு டெஸ்ட் நமக்கு ஆண்டவர் அனுப்பும் பொழுது விசுவாசத்தை காத்து கொண்டிருக்க வேண்டும். அதே போல மாம்சத்தின் கிரியைகள் அங்கே வெளிப்படக்கூடாது. உங்களுக்கு தட்ஸ் வே. ஏன்னா கொஞ்ச நாள் நம்மளை அலோவ் பண்ணிட்டு the Lord will definitely test us. அந்த டெஸ்ட்ல நம்ம எல்லாருமே கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறி இருக்கணும். கிறிஸ்து விரும்புகிற அந்த குணாதிசயங்கள், ஓகேங்களா, அலைவ் பை த ஸ்பிரிட், அலைவ் இன் ஸ்பிரிட், அந்த ஒரு பரிசுத்தாவியானவர் மூலமாக நான் உயிர் தெழுந்திருக்கணும். உள்ளால ஒரு உயிர் தெழுதல் ஏற்கனவே நடந்திருக்கணும். அதன் மூலமாக தான் நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless.